Hi friends, Boult Audio brandலேருந்து 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிசைனில் அதிகமான இயர்பட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக Boult Audio W20 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கலாமா? இதை பற்றின முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். Boult Audio W20 இந்த TWS ஃப்ளிப்கார்ட்டில் 899க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ், டைப்-சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு மற்றும் ஒரு கூப்பன் கோடு வச்சுருக்காங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி போல்ட் ஆடியோ பிராண்ட்லேருந்து நீங்கள் வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா 100 ரூபாய் கம்மியாக வாங்கிக்கலாம். சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க கேப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் இயர்பட்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை உங்களால் பார்க்க முடியும். சார்ஜிங் கேஸ் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. போல்ட் ஆடியோ பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ணுற TWS பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு கலர் இருக்குது. சார்ஜிங் கேஸ்க்கு உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 கலர் யூஸ் பண்ணனால சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட மேலே இருக்க கேப் ஓப்பன் பண்ணி உள்ளாடி இருக்க இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. ரொம்ப லைட் வெயிட்டான இயர்பட்ஸாக இருக்குது. காதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸோட மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் ஏரியா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 45 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. நீங்கள் கேம் விளையாடும்போது ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லவுடராக இருக்குது. அதே போல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பஞ்சியான பேஸ் இருக்குது. கேமிங்க்கு நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவில் சின்னதாக ஒரு லேக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இதை லான்ச் பண்ணியிருந்தாலும் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 32 மணிக்கூர் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5 மணிக்கூர் பிளேபேக் கிடைக்குது. சார்ஜிங் கேஸில் டைப்-சி சார்ஜிங் போர்ட் இருக்கனால 2 மணிக்கூரில் சார்ஜிங் கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே போல் இயர்பட்ஸை வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 120 நிமிடங்கள் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா IPX5 ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. இந்த கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸில் 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ், அதாவது ரொம்ப ஹையான பேஸ் இந்த இயர்பட்ஸில் கிடையாது. ஆனால் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான வோக்கல்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு இந்த இயர்பட்ஸ் ஒர்த்தான இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.